எல்லோருக்கும் வணக்கங்க. என்னோடய லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா 15th நவம்பர் அன்றைக்கி வந்து நான் டேரட் கார்டு ரீடிங்கில் நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் பலன் பார்த்து நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதில் சில பேருக்கு நான் ஏற்கனவே பலனாக பார்த்து சொல்லிட்டேன். பேலன்ஸ் இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு இன்றைக்கி பார்த்துடலாம். சரிங்களா? தேவி ஸ்ரீனிவாசன் கேட்டிருக்கீங்க. கிராஃபிக் டிசைனராக இருக்க, கடுமையாக உழைக்கிற, வருமானம் முன்னேற்றம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுங்கள், பார்த்தலாம். உங்களுக்கு இப்போ கடன்கள் கொஞ்சம் இருக்கும் அப்படின்றது கார்டில் வந்திருக்குங்க. அப்புறம் உங்களுக்கு வந்த நல்ல வாய்ப்புகள் எல்லாமே மற்றவங்களால் அது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு வந்திருக்கு. இதுதான் உங்களோட கடன் சிச்சுவேஷன், ரைட்டுங்களா? சரி, அடுத்து உங்களுக்காக என்ன காத்துட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்டில் வந்து பேலன்ஸ்னு வந்திருக்கு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்பை குறிக்குதுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸால் ஏதாச்சும் கண்டிப்பாக நல்லது நடக்கும் இந்த ஒரு மாதம் இல்லைனா 2 மாதம் டைமில், சரிங்களா? அப்புறம் ஏதாச்சும் ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுக்கிற மாதிரி இருக்குங்க. இதுவா அதுவா அப்படின்னு சொல்லி ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுக்கிற சுச்சுவேஷன் உங்களுக்கு வரும். நம்ம என்ன டிசிஷன் நம்ம சூஸ் பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். இருந்தாலும் உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அந்த டிசிஷனை நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் மேலே போங்க. எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக வந்திருக்கு ஃப்யூச்சரில். இது வந்து இந்த 1 to 2 months இந்த டைம் ஃப்ரேமில் இது குறிக்குது, சரிங்களா? அப்புறம் அறிவழகன் காரைக்கால்லேருந்து கேட்டிருக்கீங்க. ஃபாரின் ஜாப்க்கு விசா 4 years ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், இந்த நவம்பர் வருமா விசா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு எடுத்த கார்டு வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. உங்களுக்கு டைம் இப்போ ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. ஸோ கார்டில் வந்து என்ன கிளியராக சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புது ஆப்பர்ச்சுனிட்டி வரும், அதை வானான்னு அவாய்ட் பண்ணாதீங்க. அப்புறம் நீங்கள் எதிர்பார்த்தது நீங்கள் நினச்சதை விட சீக்கிரமாக நடக்கும் அப்படின்னு கிளியராக வந்திருக்கு. ஸோ நீங்கள் பயப்பட வேணாம், ஜஸ்ட் வெயிட். நீங்கள் நினச்சதை விட உங்கள் காரியங்கள் சீக்கிரமாக கைக்கூடி வரும், சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, திவ்யா கயல் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கடன் சுமைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ உங்களுக்கு டைம் வந்து கொஞ்சம் சரியில்லை. ட்ராவலிங் பிளான்ஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது ஒரு மாதத்துக்கு, சரிங்களா? இதுதான் உங்களோட கரண்ட் சிச்சுவேஷன். கொஞ்சம் எரிஞ்சு விழுறது, கொஞ்சம் கோவப்படுறது, இதெல்லாமே இப்போ கரண்ட் சிச்சுவேஷன்ஸில் நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, சரியா? இப்போது அடுத்து கம்மிங் டேஸில் ஒரு ஃப்யூச்சர், ஒரு 1 to 2 months நெக்ஸ்ட்டு அடுத்து உங்களுக்காக என்ன காத்துட்ருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம், சரியா? உங்களுக்கு அடுத்து என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 to 2 monthsக்கு திருப்பி உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ், ஃபெயிலியர் அப்படின்னு தான் வந்திருக்கு. கவலைப்பட வேணாம். இந்த ஃபெயிலியர் லாஸஸ்லாம் முடிஞ்சு அப்புறமேல்ட்டு திருப்பி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக உங்களோட ப்ராஜெக்ட்ஸ், உங்கள் பிளான்ஸ் எல்லாமே, உங்கள் ஐடியாஸ் எல்லாமே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அங்கேருந்து உங்களுக்கு நாள் நல்லாயிருக்கும், சரிங்களா? எதுக்கும் இன்னும் 1 மாதம் 2 மாதம் போட்டோம். திருப்பி உங்களுக்கு டேரட் கார்டில் என்ன பலன், ஃப்ரெஷ்ஷாக என்ன பலன் வந்திருக்கு அப்படின்னு நம்ம கொஞ்ச நாள் கழித்து நம்ம திருப்பி போட்டு பார்ப்போம், சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அபி எஃப்எஃப் அப்படின்றவங்க கேட்டிருக்கீங்க இல்லையா? நீங்கள் ஏற்கனவே 2 வாட்டி நீங்கள் கேட்டீங்க. இப்போ ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு டேரட் கார்டு ரீடிங் பார்த்ததில் இப்போதைக்கு உங்கள் டைம் எல்லாமே நல்லா தான் வருது அப்படின்னு வருது. செகண்ட் டைம் போட்டு பார்த்தாலும் உங்களுக்கு டைம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு கார்டில் வந்திருக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கடன், வீடு மாற்றம், சன்னோட க்ரோத், மேரேஜ், அதெல்லாம் கரெக்டான கேள்வியா அப்படின்னு ஒரு தடவை இங்கே செக் பண்ணுங்கள். உங்களோட ஆக்சுவல் ப்ராப்ளம் என்னவோ அதை நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் கேள்வி கேட்டதுலேருந்து நான் கார்டு போட்டு பார்த்ததில் உங்களுக்கு சொல்கிற மாதிரி ஒரு பிரச்சனையும் இப்போ இல்லை அப்படின்னு தாங்க கான்ஃபிடெண்ட்டாக வந்திருக்கு, சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கீர்த்தி அப்படின்ற பேரில் கேட்டிருக்கீங்க. நான் கிழக்கிற மந்திரம் சொல்லிகிட்டே இருக்கேன், ஒரு ஒயிட் பட்டர்ஃப்ளை எனக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், சித்தர்கள் வந்து நம்மள மாதிரி இல்லை. அவங்களாம் வந்து தெய்வத்தோட அருள் பெற்றவர்கள், சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒன்று புரிஞ்சுங்க, உங்களுக்கு வந்து சித்தர் நேரில் ஒரு பட்டர்ஃப்ளை ரூபத்தில் வந்து காட்சி கொடுக்கணுமா, இல்லை உங்களுக்கு பிளெஸிங்ஸ் பண்ணி உங்கள் ப்ராப்ளத்தை தீர்த்து வைக்கணுமா, இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கங்க. ஸோ சில பேர் மந்திரம் சொல்லி கிழக்கிய சித்தர் அருள் புரியலைன்னா நீங்கள் வந்து, நான் திருப்பி அதான் சொல்லுவேன், ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி நீங்கள் அவர்கிட்ட பேசுங்க.
ஓகேங்களா? உங்களோட டே டு டே லைஃப்பில் சின்ன சின்ன மாற்றங்கள், சின்ன சின்ன ஒரு பாசிட்டிவ் திங்ஸ் நடக்குதான்னு பாருங்கள். இதை நீங்கள் வாட்ச் பண்ணாலே உங்களுக்கு அவர் உங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் பண்ணுறாரு அப்படின்றது உங்களுக்கு புரியுங்க. ஏன்னா இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டைம்ஸ் தான் எனக்கு காட்சி கொடுத்தாரு. ஓகேங்களா? நான் வந்து திருப்பி அதே மாதிரி எனக்கு நீங்கள் நேரில் வாங்க, சுருட்டு வாசனை எனக்கு கொடுங்க, ஒரு பட்டாம்பூச்சி ரூபத்தில் வாங்கன்னுலாம் கேட்கல. ஸ்ட்ரெயிட்டாகவே எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு இதை சால்வ் பண்ணி கொடுங்கன்னு அவர் வந்தார், சால்வ் பண்ணி கொடுத்தாரு. நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கேன். ஸோ அதே மாதிரி உங்கள் ப்ராப்ளம் என்னவோ அதை அவர் சால்வ் பண்ணுறாரா இல்லையா, சரிங்களா? அதுக்கு வந்து நீங்கள் ப்ரே பண்ணுங்கள், இல்லைன்னா ஒரு ஃப்ரெண்ட்லி டாக் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு வந்து ஒரு 80% வந்து கேளக்கிய சித்தர் வந்து என் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி எனக்கு இது வேணும், எனக்கு இந்த ப்ராப்ளமாக இருக்குது, எனக்கு சரி பண்ணி கொடுங்க, சராசரி மனுஷன் கூட பேசுகிற மாதிரி தான் நான் பேசினேன். ஸோ இந்த மெத்தடை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சக்ஸஸ் ஆச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள். சரிங்களா? எல்லாருக்கும் நன்றிங்க.